இந்தியாவுல இருந்து ஜாஃப்னாவுல ஓபன் பண்றாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஊர் ஜாஃப்னாவா? இல்ல, எங்க ஊர் குருநாகல். குருநாகல். ஓகே. இலங்கை ஃபுல்லா எல்லாருமே வந்து ஜாஃப்னாவுல சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டி. நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோ. தயவு செய்து என்ன புரிந்து கொள்ளுங்க. ஒரு சிறிய விடயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு மட்டும்தான் திருப்பி சொல்றேன். இதுல இனவாதமோ இல்ல ஒரு புனவாதமோ இல்லாட்டி ஒரு புனவாடியோ எனக்கு தேவையில்லை. நான் அந்த குணமும் இல்லை. இது ஒரு புத்திய நீங்கள், அதாவது ஒரு சிந்தனையை நீங்களும் சிந்திக்க வேணும். முட்டாள்தனமாக நாங்கள் எப்பவும் கமராக்களை தூக்கி கொண்டு யார் கடை திறந்தாலும் பின்னால் போகக்கூடாது என்றதுக்காகவும் நாங்களும் அங்கே அந்த நாட்டில் இருக்கிறவர்கள் நீங்களும் யாழ்ப்பாணத்தில் வாழணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, அதாவது வடிவாக பார்த்தமா இருந்தால் நெல் விதைக்கிறவன் யாரோ, நெல்லை அறுத்து கொண்டு வியாபாரம் செய்கிறவன் யாரோ. ஸோ அப்போ நெல் விதைக்கிறவன் பாடு என்ன கெதி என்று சொல்ல தோன்றும். அதாவது சிங்களவர்களும் தமிழர்களும் நாங்கள் அடிபட்டம், இரத்தத்தால் சிங்களவர்களுக்கும் கஷ்டப்பட்டார்கள், தமிழர்களும் கஷ்டப்பட்டார்கள். அதாவது பல விடயத்தில் நாங்கள் பலர் அங்கே கஷ்டப்பட்டோம். ஸோ அதாவது யாழ்ப்பாணம் என்றது ஒரு காலத்தில் புனமாக கிடந்த காலம். செல்லடியில் இருந்து கோட்டையிலேருந்து செல்லடித்தா பல இடங்களில் வந்து விடும். நாகுலி கேம்பிலேருந்து செல்லடித்து எனக்கே தெரிஞ்சு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் அன்றைக்கு பள்ளிகள் லீவை விட்டு அந்த பிள்ளைன்ற பொடி அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த காலங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்தது. ஸோ அப்படி கொத்த ஒரு யாழ்ப்பாணம் நாங்கள், அதாவது இறந்தம், அடிபட்டம், கஷ்டப்பட்டம், பல லட்சம் மக்கள் இழந்தோம், ஏன் புலம்பெயர்ந்தம் விட்டுட்டு. ஆனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ நாடு ஓரளவுக்கு இந்த அனுரகுமார திசாநாயகால நல்லா இருக்குன்னு பார்த்தால், அதாவது தமிழ்நாட்டு எங்கள்ட தொப்புள்கொடி சொந்தங்கள் வந்து தங்கண்ட பிஸ்னஸை ஆரம்பிக்கின்றார்கள். நல்ல விடயம். நான் ஒரு நாள் தமிழ்நாட்டு தொப்புள்கொடி சொந்தங்களை நான் ஒரு நாளும் குறை சொல்லலை. அதாவது அவர்கள் வந்து செய்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு பயங்கரவாத சட்டம் அவர்களுக்கு பாயாது. அல்லாட்டி அவர்களுக்கு இதுன்னு ஒரு பிரச்சனையை போலீஸ் கொடுக்காது. ஏன்னா அவர்கள் வேறு நேஷனாலிட்டி, தமிழ்நாட்டு இந்தியன் நேஷனாலிட்டி. ஸோ அதால் அவர்கள் சேஃப்டியாக அங்கே வந்து பிஸ்னஸ் செய்யலாம். இதை பிரச்சனை கூட அவர்கள் இந்தியன் எம்பசி ஊடாக தாங்கள் கதைச்சு கொள்ளலாம் பல விடயங்கள். ஆனால் அங்கே பிறந்து, அங்கே வளர்ந்து, அங்கே கஷ்டப்பட்டு, அங்கே அடிபட்டு, அங்கே அந்த யுத்தத்தில் பங்கேற்ற தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், பல கோடி பணத்தோடு பலர் இருக்கின்றார்கள். அதாவது தமிழ்நாட்டு சினிமாக்களை கூட 90ஆம் ஆண்டுக்கு பிறகு டெவலப் பண்ணி விட்டது ஈழத்தமிழர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது, புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களுக்கு. அதே மாதிரி அங்கே உள்ள சினிமாக்களை பெரிய பெரிய படங்களை எடுத்ததிலே அந்த புலம்பெயர்ந்த ஒரு ஈழத்தமிழன் தான் எடுத்தான். ஸோ அப்படியான அவ்வளவு பணத்தோடு இங்கே பணம் வைக்க இடமில்லாமல் காருக்குள்ளேயும் அங்கே இங்கேயும் கொண்டு திரியும் அந்த மக்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வழியமைக்க வேணும்ன்றது நல்ல எண்ணத்துக்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது அந்த பணத்தை கொண்டு வந்து அதாவது இப்படி ஒரு ஹோட்டலோ இல்லை இப்படி ஒரு விடயங்களோ அங்கே செய்கிறதுக்கு. ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு விடயம் அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தடையாக இருக்குது. இது தமிழ்நாட்டு தமிழருக்கு அந்த தடை இல்லை. அவர்கள் நினைச்ச உடனே எல்லாம் செய்யலாம் அங்கே தமிழ்நாட்டில் வந்து. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து ஏன்னா அவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தையே அங்கே வராது. ஆனால் புலம்பெயர்ந்து ஒருவன் வந்து இப்படி ஒரு கடையை துறந்தால் திடீரென்று பயங்கரவாத சட்டம் என்று சொல்லி கடையும் பூட்டி காசையும் அடித்து கொண்டே ஜெயிலுக்கு போட்டு ஒரு வருஷம் வச்சு விசாரணைன்னு சொல்லி வச்சிருந்தா அந்த கடையின் நிலை என்ன என்ற பயத்தில் தான் புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள மக்கள் அந்த பணத்தை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலேயோ இல்லை எங்கேயோ கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினாக பயப்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அதாவது அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினரும் சரி இல்லாட்டி புத்திஜீவிகளும் சரி நிச்சயமாக இந்த பயங்கரவாத சட்டத்தை எடுத்தால் எப்படி நம்மளோட தொப்புள்கொடி உறவுகள் வந்து அங்கே கடை துறக்கிறார்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில், அதாவது புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து வந்து உங்களுக்கு அதாவது கடைகள் என்ன பல விடயங்களை துறக்க தயாராக இருப்பார்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள மக்கள். அதாவது நான் சுருக்கி சொல்ல போனால் வந்தவர் எல்லாரும் நாங்கள் வாழ வச்சுட்டு கடைசியாக நாங்கள் நாக்கு வளைச்சி கொண்டு நிற்கலாது. ஏண்டா நீங்கள்லாம் அந்த யாழ்ப்பாணத்தில் ரத்தம் சிந்தினீங்க, கஷ்டப்பட்டனீங்க, உரிமைக்காக போராடினீங்க. ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதை அங்கேருந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். அதில் மறக்கக்கூடாது அது எல்லாத்தையும். ஆனால் உங்களுக்கு முதல் அங்கே வருமானத்தை தேடுங்க. வாரவன் எல்லாருக்கும் நீங்கள் கமராக கொண்டு திரிஞ்சு உங்கள் வியாபாரத்தை காட்டி கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு கடையை துறக்க போனீங்களா இருந்தால் அது உங்களுக்கு வியாபாரம் ஆகாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருபடி. அதுக்காக நான் இது ஒரு குறையும் இல்லை. ஆனால் இது உங்களுக்கு புரிய வேணும். யாழ்ப்பாணத்தில் முதல் கஷ்டப்பட்ட யாழ்ப்பாண மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை போடணும், அங்கே இன்னும் பல விடயங்களை உருவாக்கணும். அப்படி இல்லாட்டி புலம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் எங்களை ஃப்ரீயாக விடணும். நன்றி, வணக்கம்.